ஹாய் ஹலோ டிடி ஃபேம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பவர்ஸ் பத்தி உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அப்படி டாப் 5ல நம்ம எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குன ஒரு 5 சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஆக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம் மொழியில் நமக்காக. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு. இங்க தான் நதாஷா டம்கீனா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. பிறந்ததுல இருந்து ரொம்பவே நார்மலா வளர்ந்துட்டு இருந்த நதாஷாவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அது என்னன்னா எக்ஸ்ரே ஐஸ். ஒரு நாள் எதர்ச்சியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க நதாஷாவுக்கு என்னடா எல்லாம் ட்ரெஸ் இல்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூசனா இருந்திருக்கு. அந்த கன்ஃபியூஷனை சரி பண்றதுக்காக டாக்டர்கிட்ட செக் பண்றதுக்காக இவங்க போயிருக்காங்க. இந்த டைம் தான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. ஏன்னா நம்ம பாக்குற விதமும் அவங்க பாக்குற விதமும் கம்ப்ளீட்டா வேற. அதாவது எக்ஸாக்டா இவங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க நம்ம சாதாரணமா பார்க்கும்போது ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இவங்களால நம்ம உடம்புலுக்க ஊடுருவி நம்மளுடைய லங்ஸ், கிட்னி, இன்டெஸ்டைன், ஹார்ட் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். சோ இப்படி இவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பார்க்கக்கூடிய அளவு விசிபிள் ரேஸ்ன்னு சொல்லுவோம். அது விப்ஜியோர் அப்படின்னு சொல்ற சன்லைட்ல இருக்கிற 7 கலர்ஸும் அதனுடைய காம்பினேஷன்ஸும் தான். அதாவது வயலட் கலர்ல இருந்து ரெட் கலர் ரீஜன் வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த ரெட் கலரோட ரொம்ப கீழே போனா அது இன்ஃப்ராரெட்னும், வயலட்டை விட மேல போனா அல்ட்ரா வயலட்னு சொல்லுவோம். எக்ஸ்ரேஸ் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட்டை விட பயங்கர ஃப்ரீக்வன்சி அதிகமான ஒரு ரே. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய பார்வை வீச்சு, அதாவது இவங்களுடைய விசிபிள் ரேஞ்ச் வந்து அல்ட்ரா வயலட்டை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது எக்ஸ்ரே வரைக்கும் உங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்தனாலதான் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா மற்றவங்களுடைய உடல் உறுப்புகளை பார்க்கக்கூடியதா இருந்திருக்கு. சோ இந்த ஒரு சூப்பர் பவர் நதாஷாவுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால நிறைய லேப்ஸ்லயும், ரிசர்ச் சென்டர்ஸ்லயும் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இவங்களை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு வராங்க. நம்பர் 2 யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, டிம் த டார்ச்சர் கிங். நிறைய சினிமா படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய ஹீரோஸ் சொல்லுவாங்க, எனக்கு பயனா என்னன்னே தெரியாது, எனக்கு வலினா என்னன்னே தெரியாது இப்படின்னு டயலாக் விடுறத நீங்க நிறைய முறை பார்த்திருப்பீங்க. ஆனா இவருக்கு உண்மையான்மே வலி எதுவுமே உணர முடியாத நிலையில தான் இருந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பெயின் நமக்கு இம்பல்ஸா கிரியேட் ஆகுச்சுன்னு சொன்னா அது அப்படியே நர்வ்ஸ் மூலியமா போயிட்டு பிரெயின்ல அந்த சென்சேஷனை கிரியேட் பண்ணணும். அப்பதான் நமக்கு இப்படி ஒரு பெயின் இருக்குன்னே சொல்லி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா அதே மாதிரி டிம்முக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்னன்னா, இவருக்கு ரிசெப்டர்ஸ்ல இருந்து இஃபெக்டருக்கு போற அந்த நர்வ்ஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால இவரால சில பெயின்ஸை கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான வலி நம்ம ஆஸ் யூஷுவலா உணர்ந்துகிட்டு தான் இருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாக்க கடிச்சு, வேகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காலோட கடைசி விரல் வந்து ஏதோ ஒரு மூலையில இடிபட்டுரும். தோல் பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்க நேரம் அது பயங்கரமா இழுக்கும்போது ஃபுல்லா பிரிஞ்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது பயங்கரமா வலிக்கும். ஆனா இந்த எந்த பெயினுமே டிம்முக்கு கிடையாது. எப்பயுமே நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளுடைய அட்வான்டேஜா இருக்கணும். ஏன்னு சொன்னா, இவரு இத வச்சே ஒரு ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோட் ஷோ பேரு ஜமோரா த டார்ச்சர் கிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஷோவை ஆரம்பிச்சு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 3ல நம்ம பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் மைக்கேல் லாலிட்டோ. பிரான்ஸ பிறப்பிடமா வச்சிருக்க இவருக்கு உடம்புல ரொம்பவே இரும்பு சத்து குறைவா இருக்குன்னு டாக்டர் எதுவும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்திருப்பாரோ தெரியல. இவர் தன்னுடைய 38 வருஷத்துல 18 சைக்கிள்ஸ், 15 டிவி, 2 பெட்டை சாப்பிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 9000 கிலோ, 9 டன் திணிவு இருக்கிற, அதாவது மாஸ் இருக்கிற இரும்ப இவர் சாப்பிட்டிருக்காரு. நீங்க கேட்கலாம், ஒரு சின்ன பீசஸ் குண்டு பின்னு கூட நம்ம உடம்புக்கு போயிட்டா பயங்கர எஃபெக்ட் நம்ம கொடுக்குமே, ஆனா இவருக்கு எதுவுமே ஆகலையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து கிட்டத்தட்ட 7 to 7.5 மீட்டர்ஸ் இருக்கும். ஆனா இவருக்கு நம்மளோட டபுள் டைம்ஸ் இருந்தனால இதுல செக்ரேட் ஆகிற அந்த என்சைம்ஸ் எல்லாமே நம்மளை விட டபுளா இருக்கும். சோ இவர் எந்த மாதிரி ஹெவியான சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டாலுமே கூட ரொம்ப ஈஸியா அரைச்சு தள்ளிடுவாரு. இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு படத்துல வடிவேலு இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது பகலைக்கு 2 குண்டு பல்பு, ராத்திரிக்கு 2 சீரியல் பல்பு, தொட்டுக்கிறதுக்கு ஏதோ பல்புகளை எல்லாம் உடைச்சு ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பாரு.
உண்மையாலுமே ஒருத்தர் அப்படி இருந்திருக்காருல. 4வது நம்ம பார்க்க போறது ரொம்ப சின்ன பையன். இவர் பேரு தான் பென் ஆண்டர்வுட். சின்ன வயசுலயே இவருக்கு ரெட்டினல் கேன்சர் வந்துட்டனால இவருடைய 2 கண்ணையுமே ஆபரேட் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. அதனால தன்னுடைய பார்வையை முழுசா இழந்துட்ட இவருக்காகவே ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. இது என்ன டெக்னிக்னு நான் சிம்பிளா சொல்லணும்னா, தாண்டவம் படம் பார்த்திருப்பீங்க. இதுல விக்ரமுக்கு பார்வை போயிரும். அவரு அப்படின்னு சொல்ற ஒரு சவுண்ட் மூலியமா எல்லாரும் பக்கத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் ரிஃப்ளெக்ஷன் மூலியமா கண்டுபிடிச்சி அவங்களுடைய எதிரிகளை கொல்லுவார். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தனக்காகவே உருவாக்குனவர் தான் ஆண்டர்வுட். இவரு மனிதர்களால சாதாரணமா செய்ய முடியாத, அதாவது கண்ணு இருக்கவங்க கூட செய்ய முடியாத பல விஷயங்களை 2 கண்ணுமே இல்லாம இந்த டெக்னிக்கை வச்சு சர்வ சாதாரணமா செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த உலகத்துல 2 கையும் 2 காலும் நல்லா இருந்து கூட 1008 ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா 2 கண்ணுமே இல்லாத பென் வாழ்த்தப்பட வேண்டியவர். லாஸ்டா பார்க்கக்கூடியவர் தான் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள். சைபீரியாவில் இருக்கிற பெஸ்கே அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நாள் எதர்ச்சியா எலக்ட்ரிக் வயர்ல கைய வச்சிடறாரு. ஆனா அவரே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ஷாக் அவருக்கு ஷாக்கே அடிக்கல. அப்புறம் தான் இது என்னடா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு ஷாக் அடிக்காம அவர் உடம்புல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸையும் செய்யாம எலக்ட்ரிசிட்டி தானாவே கண்டக்ட் ஆகுறதா கண்டுபிடிச்சிருக்காரு. மட்டும் இல்லாம இவரே ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டராகவும் இருந்திருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளோட பிரெயினால கிட்டத்தட்ட 12 வோல்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு கையில ஃபுட்டையும் இன்னொரு கையில வயரையும் கொடுத்துட்டா அந்த ஃபுட்டை ரொம்ப ஈஸியா சமைச்சு காட்டக்கூடிய அளவு கூட இவருக்கு திறமை இருக்குன்னு சொல்லிக்கிறார். அந்த முனியோட ஒரு ஜோக் இருக்கு, உன்னால ஒண்ணுடா கரண்ட் பில்லு நான் கட்டவே இல்லடா. அதே மாதிரி தான் இவரும் கரண்ட் பில்லே கட்டிருக்க மாட்டாரு. சோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பாக்குறதுக்கு டக்குன்னு போடுங்க சப்ஸ்கிரைபர். அண்ட் தென் பை பை, திஸ் இஸ் டிகோடிங் தமிழன்.